வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காய் சமைக்கிறது தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் குழம்பு வைக்கலாம் பாவக்காய் குழம்பு வைக்கணும்னா பாவக்காய் அது மாதிரி 5 ஸ்லைஸாக எடுத்துட்டு சீட்ஸ்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அழகாக அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு அப்படியே போடுங்க. பாவக்காயை போட்டுட்டு லைட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெயை வேர்க்கடலை எண்ணெயோ இல்லை என்ன இருக்கோ லைட்டாக எண்ணெயை போட்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கிட்டே இருங்க. இது ஒரு புது மெத்தடாக இருக்குது. நாங்கள் வெறும் பாவக்காய் மட்டும் தான் வதக்குவோம். எங்கள் வீட்டை வைக்கிறாங்க. போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக மாறுற வரைக்கும் வறுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுது. மைல்டாக வச்சு அப்படியே வறுத்துக்கிட்டே வாங்க. வறுத்தாயிருச்சு. அறுசுவை உணவில் நம்ம 4வதாக இருக்கிற சுவை கசப்பு சுவையை தான் பார்க்குறோம். அடுத்தது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கிட்டோம். கடுகு சேர்த்தாச்சு. இனிப்பு கொஞ்சம் மிளகு வெந்தயமும் நான் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டோங்க. சிறுஜீரகம் வெங்காயமும் பூண்டு நல்லா உரிச்சு வச்சு நல்லா நசுக்கி நல்லா போட்டுங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினால்தான் நல்லா சுவையாக இருக்குங்க. அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துருக்கணும், ஃபர்கட்டட். அதனால் இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. நல்லா வெங்காயத்தோல நல்லா வதக்குங்க. எந்த அளவு வெங்காயம் வதங்கினோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். 2 தக்காளி சின்ன தக்காளி வதக்கி வச்சுருவோம். எங்கள் 2 பேருக்கு தாங்க சாம்பார் வைக்கிறோம். குழம்பு வைக்கிறதால 2 தக்காளி சின்ன தக்காளி, 1 வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச பாவக்காவை நம்ம எடுத்து போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. அப்படியே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அளவாக கரெக்டாக சரி. கம்மியாக கசப்பு பொருள் குழம்பு வைக்கிறப்ப உப்பு கம்மியாக சேர்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே கசப்பு இருக்குதுங்களா. உப்பு கொஞ்சம், அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்குங்க. கொஞ்சம் பாருங்கள் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி லைட்டாக வதக்குங்க. அப்புறம் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டே வாங்க. கம்பல்சரி நம்ம இவ்வளோ புளி ஊற வச்சுக்கிட்டோம். நல்லா குழம்பு கொதிக்கட்டும், காய் வேகட்டும். கம்பல்சரி புளிப்பு சுவையும் நம்ம கலந்துக்கிடுங்க. புளி ஊற்றிக்கலாம். நம்ம காய் வெந்துருச்சு, புளி சேர்த்துக்கிட்டோம். கம்பல்சரி கசப்பு சுவையை நம்ம சேர்த்துக்கணுங்க. அறுசுவை உணவில் நம்ம இதையும் நம்ம இப்போ கசப்பையும் சேர்த்துக்கணுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, கார்ப்பு, துவர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அறுசுவை உணவில் நம்ம இதையும் சேர்த்துக்கிட்டோம். நம்ம சாதம் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா குழம்பு சேர்த்தாச்சு. சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நல்லா அருமையாக வந்திருக்கு. காய் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக நீங்கள் இறக்கி பார்த்தோமா எடுத்துக்கங்க. நல்லா சுவையாக இருக்குங்க. அருமையாக இருக்குது. 2வது வாய் சாப்பிட்டு பார்த்தா நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக இருக்கும். பூண்டு மெத்தட் நீங்கள் இப்போ செஞ்சு சேர்த்துக்குங்க.